வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள். நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும். அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சியும் எப்படி இருக்கும்னு உங்கள் ராசியில் பார்த்துருங்க. 2. 3வது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில், அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் இதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உங்கள் மண்டலம், அதாவது உங்கள் லக்னம், உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் என்னுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ், அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இப்போ தான் வந்து ஆதரவுக்கரம் கொடுக்குற மாதிரி குருவுடைய பார்வை. பட் இந்த மந்த் உங்களுக்கு நல்லாயிருக்கும். விருச்சிகத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்கும்னு நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து நிறைய தடங்கள், தங்கு தடைகள், ஒரு போராட்டம், இழுபறி இதெல்லாம் நிறைய நடந்து, ஒரு வேலையில் மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, க்ரோத் இல்லை, யாரும் வந்து சப்போர்ட் பண்ணல, ஃபைனான்ஷியலி வெரி லோ, ஒரே மாதிரி ஸ்டாக்னேட் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் விடுதலை கொடுக்குற மாதிரி இப்போ வந்து குருவுடைய பார்வை. ஸோ குருவுடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா, உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியன், உங்கள் மேலே இது வரைக்கும் யாருமே ரெகக்னைஸே பண்ணல அப்படின்னா இந்த முறை அந்த பார்வை உங்கள் மேலே விழுது. ப்ரொமோஷன், கொஞ்சமாவது இன்கமில் கூட வருது, சேஞ்சஸ் பாசிட்டிவாக நடக்குது, ஏதோ ஒன்று உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் வருது, உங்கள் மேலே ஒரு சுபமான ஒரு எண்ணம், நல்லா பண்ணுவீங்க போல், உங்கள் உழைப்பை வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க இந்த முறை. பரவாயில்ல, ஹார்ட் ஒர்க்கர், ஸ்மார்ட் ஒர்க்கர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர், நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி உங்களை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் எல்லா கிரக பார்வையும் நல்லா. இப்போ நான் குரு மட்டும் சொல்லலை. செவ்வாய் வந்து உங்களுக்கு 6th ஹவுஸில் மேஷமில் ஆட்சியில் பலமாக இருக்கார். குருவோடு சேர்ந்த சூரியன், சூரியனோட சேர்ந்த புதன், புதனோட சேர்ந்த சுக்கிரன். இது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 1லேருந்து 13 வரைக்கும், 1லேருந்து 13 வரைக்கும் உங்கள் டைம். தட் மீன்ஸ் ஜூனில் 1st ஆஃப் ஜூன்லேருந்து 13th ஆஃப், அது 13 கூட வேணாம், நம்ம 12 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 to 12 ஒரு 12 நாட்கள் வந்து எல்லா கிரக பார்வையும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிரான்சிட் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன்லாம் மாறிடுறாங்க. அப்போ வந்து ஒரு ஜாயினிங் டேட் வேணும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், முயற்சி பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே 12க்குள்ளே பிளான் போட்டிங்கன்னா சூப்பர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஜாப் விஷயத்தில் வந்து 8 மறுபடியும் போயிடுச்சுன்னா என்னென்னா, ஏதோ எல்லாம் நல்லபடியாக நடந்து அப்படியே மறுபடியும் தடங்களான மாதிரி மாறக்கூடாது. குரு பார்வை மட்டுமே ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா, மற்ற பிளான்ஸ்லாம் வேணும். ஸோ அதை கொஞ்சம் வேகம் எடுத்துக்கலாம். ஏன்னா அட்வான்ஸாக அந்த வீடியோ பார்ப்பீங்க, 15 நாள் முன்னாடி பார்ப்பீங்க. ஸோ வேகம் எடுத்து முயற்சி எடுத்துக்கலாம். முயற்சி இருந்தால் அதை கரெக்டாக பண்ணுங்க, பிளான் பண்ணுங்கள். அது ஃபேமிலி லைஃப்னு பார்த்தீங்கன்னா, திருமண முயற்சி, திருமண விஷயத்துக்கு ரொம்ப நாளாக வரன் இல்லை செகண்ட் லைஃபு அடுத்த ஆப்ஷன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இன்னும் திருமணத்தை முடிக்காமல் போராடுறீங்க, அதுலேயும் பர்டிகுலராக அனுஷம், கேட்டை இந்த மாதிரி நட்சத்திரங்களை பிறந்திருக்கீங்க, வரன் அமையலை, வரன் பிடிக்கலை, வரன் திருப்தியாக இல்லை, ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இப்போ அது வந்து மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு, இதுக்கெல்லாம் இந்த மந்த் வந்து ஏதாவது டிரான்சேக்ஷன்லாம் ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக 12th ஆஃப் ஜூன் வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஜூன் 12ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு வரன் ஃபைனல் பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, ஒருத்தர் மீட் பண்ண போகிறீங்க, டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க, குடும்பத்தோட இரு வீட்டார் பேச்சுவார்த்தை இருக்குது, இல்லை ப்ரொப்போசலை வந்து ஓகே பண்ணுறீங்க, ஹாரோஸ்கோப் மேட்சிங் வெரிஃபை பண்ணுறீங்க, இந்த மாதிரி எனி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இது ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா அது சாதகமான ஒரு நல்ல அனுகூலமான ஒரு யோகமான காலத்தில் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த 12க்கு மேலே என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு கிரகமாக அப்படியே 8க்கு மூவ் ஆகிடும். அது 8ஆம் இடத்துக்கு மூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸை பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வரன் பார்க்குறீங்க, அதை ஒப்புக்கொள்கிறீங்க, அது 12க்குள்ளே நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணுறீங்க, ஓகேன்னு சொல்லிடுறீங்க.
இந்த 12ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்னா அந்த ப்ராசஸ் சொல்கிறது. திருமண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான வேலைகளை பண்ணலாம். 8 ஹவுஸ் அப்படியே அலைச்சல், மண்டபம் பார்க்குறீங்க, அதை பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களும் இந்த சமயத்தில் முயற்சி எடுத்துடலாம். அது மறுபடியும் 8ஆம் இடத்துலேருந்து ரொம்ப நாள் இருக்காது, எல்லாம் மாத கிரகங்கள் அப்படியே டிரான்சிட் ஆகிடும் அடுத்த மந்த்து. ஸோ திருமண விஷயத்துக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமான மாதம். அடுத்து பார்க்குறது மாணவர்கள். மாணவர்களுக்கு எப்படின்னா குரு பார்வை, சூரியன் பார்வை, புதன் பார்வை, சுக்கிரன் பார்வை, செவ்வாய் 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கான பொசிஷனில். சனி மட்டும்தான் இடைஞ்சல். ஒரு கிரகம் இடைஞ்சல் பண்ணாலும் 5 கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஒருத்தன் வந்து உங்களை எதிர்க்கிறான், 4 பேர் ஆதரவாக இருக்கான் அப்படின்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு ரேஷியோ. ஸோ ஷுவராக வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குற மந்த் இது. பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஐ கேன், என்னால் முடியும், நான் வந்து ஸ்ட்ராங்காக இதை வந்து நான் கிளியர் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, கேர்ள் பாய். அப்போ வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எழுதுறீங்க, ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போடுறீங்க, சீட் கிடைக்க ட்ரை பண்ணுறீங்க. எப்படியோ ஒரு 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 எஜுகேஷன் லோனோடு நான் ட்ரை பண்ண போகிறேன், ஒரு கோர்ஸ் ட்ரை பண்ணேன். எஸ், கேன் ப்ரொசீட். ரொம்ப நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குற மாதம் உங்களுக்கு. ஸோ விருச்சிகம், நீங்கள் நினச்ச இலக்கு அடையிறதுக்காக போராடுவீங்க. அந்த இலக்குக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைக்கும், மாணவிகள் மாணவர்கள். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா ஹெல்த்து, ஆரோக்கியத்தை ஏதாவது பிரச்சனை அங்கேயாவது தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு 15 நாட்கள் ஓகே, ஃபஸ்ட்டு 15th வரைக்கும் ஓகே. செகண்ட் 15th என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் 4ல் வந்து அர்த்தாஷ்டம சனி, 5ல் வந்து ராகு, பஞ்சமஸ்தானத்தில் ராகு. இப்போ 4, 5 என்ன குறிக்குது? 4 வந்து உங்களுடைய இருதய சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது. 5 உங்களோட அடிவயிறு சம்மந்தப்பட்டது. அப்படியே கொண்டு போய்டும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது 8ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியன் அப்புறம் சுக்கிரன் எல்லாம் மாறுறாங்க. ட்ரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு 15க்கு மேலே மாறிடும். இப்போ 8ஆம் இடம் மறுபடியும் உங்களுடைய கழிவு சம்மந்தப்பட்டது. இப்போது வயிறு தான் எல்லாமே ஸ்டமக் ரிலேட்டட் தான் காமிக்குது. அப்போ ஹெல்த்து வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த மந்த்தை வந்து அவேராக பார்த்துக்கணும். இதில் முதல் 12 தேதி வரைக்கும் பெருசாக கவலை இல்லை. அடுத்த ஆஃப் வந்து செகண்ட் ஆஃப் ஜூனில் வந்து கொஞ்சம் யாராவது எல்லாருக்கும் நடக்காது, ஒரு சிலருக்கு சில இம்பேலன்சஸ் வரலாம். குரு பார்வையும் செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால எதையுமே ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட சம்டைம்ஸ் வீக்னஸோ இல்லை டெஃபிஷியன்சியோ இல்லை ஒரு பாடி பெயினோ இல்லை வயிறு அப்செட்டோ ஏதோ நானா கூட உடனே ரெக்கவரி கொடுத்துரும். ஏன் கொடுத்துருன்னா இந்த குரு பார்வை என்ன பண்ணுன்னா அதை உடனே சரி பண்ண ஆரம்பிக்கும். இந்த செவ்வாய் வந்து 6ல் பலமாக இருக்கிறதுனால மருந்து மாத்திரை உடனே வேலை செய்யும். இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது ஒரு ஃபேவரான விஷயமாக நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம்னு மட்டும் நான் சொல்கிறேன். அதான் ஹெல்த்தில். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி மனதில் வந்து ஏக்கத்தோடு காத்திருந்த பல காலங்களாக நடக்காத விஷயங்கள், அது இன்னும் கிடைக்கல அப்படின்னு ஏங்கின விஷயங்கள்லாம் இந்த மாதம் தெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக ரொம்ப விஷயத்துக்காக நீங்கள் ஏங்கி இது நடக்காதா, அது நடக்காதா, இது கிடைக்காதா, சின்ன விஷயம் தானே ஆசைப்படுறோம், நம்ம ஃபேமிலிக்காக இதை ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம கேட்குறோம், ஏன் இது யாரும் யோசிக்க மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதுவும் ஒரு ஃபஸ்ட் ஆஃப்லேயே அது நல்லபடியாக நடக்கிறதுக்கும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரி குடும்ப சூழ்நிலை உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்குறாரு. நல்ல விஷயந்தான் அது இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு குரு பார்வை நல்லா இருக்குது, சுக்கிரன் பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, சூரியன் பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. பட் சனி கொஞ்சம் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. அதிரடியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியான மந்த் இது கிடையாது. உங்களுக்கு அமைதியான முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான மாதம். அமைதியா அதிரடியா 2 பாதை. அமைதியான பாதையா அதிரடியான பாதையா. இப்போ வயதில் மூத்தவராக இருப்பீங்க, உங்களோட லைஃப்பை ரொம்ப நல்லா பிளான் பண்ணி ஃபேமிலிக்காக அர்ப்பணித்து நிறைய விஷயத்த பண்ணியிருப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது பெருசாக பண்ணுவோம்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப அமைதியாக சிம்பிளாக ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கு ரிசல்ட் உண்டு, அதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவரால் விருச்சிகம் ஃபார் பெட்டர் ஜூன் மந்த்து. அதுலேயும் ஃபஸ்ட் ஆஃப் ஜூன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பூர்ணமான செயல்கள் எல்லாமே வெற்றியை தந்துடும். செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி மிதமாக போகும், நெகட்டிவ் கிடையாது, மிதமாக போகும். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. டேக் கேர், குட் பை. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற டிரான்சிஷனை
நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க, அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். லக்னம் தான் உங்களுடைய விதி, அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சிஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட பலன் எடுத்துக்கணும். பலன் வந்து எது கொடுக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய என்ன ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள். உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் எந்தெந்த ஸ்டாரில் என்னென்ன டிகிரியில் எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையான்றதும் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம், அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது, அது எதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலனும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்ட்லேயே கிளாஸ் எடுத்துருக்கேன். அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணிலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஎஸில் பண்ணீங்கன்னா யூஎஸோடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நான் மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர். ப்ளஸ் மெயில் இருக்குது. மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். என்னோட சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜென்யூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜென்யூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 million ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில் நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.